பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 8:5 சொல்லுகிறது பாருங்க. இயேசு கற்பர்நகூரிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல வந்து பாருங்க 13வது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. பாருங்க, இந்த மத்தேயு 8:5 இருந்து நீங்க 13வது வசனம் வரை வாசிச்சீங்கன்னா அது நன்றாக தெரியும். அப்போ அந்த 5வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இயேசு கப்பர்நகூருக்கு பிரவேசித்த போது 100க்கு அதிபதியும் அவரிடத்துல வந்து, அந்த 6வது வசனம் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்ப வேண்டிக் கொள்ளும் பொழுதுதான், வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனங்களெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். பாருங்க, அப்ப பாருங்க, 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. பாருங்க எப்படி ஒரு தாழ்த்தப்படுக, பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தாழ்த்துகிறான் அந்த இடத்துல. பாத்திரன் அல்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தாழ்த்தப்படும் பொழுது அங்கே என் வேலைக்காரன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகவான் என்று ஒரு விசுவாசமாய் ஒரு அந்த இடத்துல தாழ்த்தப்படுகிறான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு முன்பாக. அப்ப பாருங்க, வேத வசனம் கூட சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்ப பாருங்க, தாழ்மையுள்ளவர்களுக்கு தாங்க கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த 100க்கு அதிபதி அப்ப அந்த சொன்ன வார்த்தையை சொன்னதான் அந்த 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. பார்த்தீங்களா, அழகா பாருங்க, ஆண்டவர் சொல்லுற, அப்பா, நீ விசுவாசித்துற, என்னால செய்ய முடியும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் முடியும் என்று நீ விசுவாசித்துட்ட, அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா என்றால் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அதுதாங்க விசுவாசம். நம்ம இந்த இந்த வார்த்தைக்கு, இந்த தேவ வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்றால், நாம் கர்த்தருக்குள்ள, இயேசுக்குள்ள விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவால முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படி என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தான். ஏன் பாருங்க, விசுவாசித்து தான், ஆண்டவரே, நான் என் வீட்டுக்கு வருவதற்கு நீ பாத்திரம் இல்லை, ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமாகும். அல்லேலூயா. அப்படி அந்த விசுவாசத்துக்குள்ள இயேசுவினிடத்துல கேளுங்க. உங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து, உங்களுடைய எல்லா காரியங்களை குறித்து, வேலை காரியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து, உங்களுடைய வியாபார ஸ்தலம் காரியம், எல்லா காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது விசுவாசமாய் கேளுங்க. கேட்கும் பொழுது கர்த்தர் அங்கே உங்கள் விசுவாசத்தை பார்த்து கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதான் பாருங்க, அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாக செய்கிற தேவன், சுகப்படுத்துகிற தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. மனுஷரால் ஆனா கூடாது தாங்க, தேவனால் கூடும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்குள்ள இதை யாராயிருந்தாலும், கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காயிருந்தாலும் தேவன் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய இயேசுவிடத்துல கேளுங்க, நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்றும் மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதத்துல தருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.